ஹரி ஓம் மித்ராணி. இன்னைக்கு தேர்ஸ்டே, ஏகாதசி, சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் நரசிம்ஹர் அவதரிச்ச நட்சத்திரம். அதனால இன்னைக்கு நம்ம நரசிம்மரோட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்லோகம் தான் பார்க்க போறோம். இந்த ஸ்லோகத்தை பிரகலாதன் எப்படி அவங்க அப்பா நீ கும்பிடுற கடவுள் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்கும்போது தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொன்னான். அந்த மாதிரி முழு நம்பிக்கையோட நம்மளும் சொன்னோமானா நம்மள எல்லா பயங்களிலிருந்தும் எதிரிகள் தொல்லையிலிருந்தும் அந்த பகவான் ஏதோ ஒரு ரூபத்துல நம்மளை காப்பாத்துவார். அந்த ஸ்லோகத்தை இன்னைக்கு நம்ம எப்படி கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றது, அப்புறம் எதையுமே அர்த்தத்தோட கத்துண்டோம் அப்படின்னா அத நம்மளுக்கு மனசுல நல்லபடியா பதியும். அதுக்காக தான் எல்லா ஸ்லோகத்தையும் அர்த்தத்தோட சொல்றது. அந்த ஸ்லோகத்தை இப்போ பார்ப்போம் நம்ம. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர்மிருத்யும் நமாம்யஹம். இதுதான் அந்த ஸ்லோகம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, உக்ரம் அப்படின்னா கோபமானவர், வீரம்னா வீரம் கொண்டவர், மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவே, ஜ்வலந்தம் சர்வதோமுகம். சர்வதோமுகம் அப்படின்னா எல்லா திசைகளிலும் முகத்தை கொண்டவரேன் அப்படி அர்த்தம் கிடையாது. அது ஆக்சுவலி அவர் எல்லா இடங்களிலும் வியாபிச்சிருக்காரு. அதனால ஜுவலந்தம் அப்படின்னா நெருப்பு ஜுவாலை மாதிரி ஒளி பொருந்தியவரா இருக்கார் அவர். நரசிம்ஹம் அப்படிங்கிறதுக்கு நரனா மனிதன், சிம்ஹம் அப்படின்னா சிங்கம். அவர் பாதி மனித உடல் பாதி சிம்ஹ உடலா இருக்கிறதுனால அவருக்கு நரசிம்மம்னு பேர் வந்தது. பீஷணம் அப்படின்னா தீயவர்களுக்கு பயங்கரமானவரே. பத்ரம் அப்படின்னா ஆஸ்பீஷியஸ் மங்களமானவரே, பக்தர்களுக்கு எல்லா மங்களையும் கொடுக்கிறவர். மிருத்யோர் மிருத்யும் நமாம்யகம், மரணத்துக்கே மரணமானவரே. நமாம்யகம் நான் உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்லோகம் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி நிறைய கத்துக்க விருப்பம் உள்ளவங்க இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்க. புனः மிலாமः. தன்யவாதः. ஹரி ஓம் மித்ராணி. இன்னைக்கு தேர்ஸ்டே, ஏகாதசி, சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் நரசிம்ஹர் அவதரிச்ச நட்சத்திரம். அதனால இன்னைக்கு நம்ம நரசிம்மரோட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்லோகம் தான் பார்க்க போறோம். இந்த ஸ்லோகத்தை பிரகலாதன் எப்படி அவங்க அப்பா நீ கும்பிடுற கடவுள் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்கும்போது தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொன்னான். அந்த மாதிரி முழு நம்பிக்கையோட நம்மளும் சொன்னோமானா நம்மள எல்லா பயங்களிலிருந்தும் எதிரிகள் தொல்லையிலிருந்தும் அந்த பகவான் ஏதோ ஒரு ரூபத்துல நம்மளை காப்பாத்துவார். அந்த ஸ்லோகத்தை இன்னைக்கு நம்ம எப்படி கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றது, அப்புறம் எதையுமே அர்த்தத்தோட கத்துண்டோம் அப்படின்னா அத நம்மளுக்கு மனசுல நல்லபடியா பதியும். அதுக்காக தான் எல்லா ஸ்லோகத்தையும் அர்த்தத்தோட சொல்றது. அந்த ஸ்லோகத்தை இப்போ பார்ப்போம் நம்ம. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர்மிருத்யும் நமாம்யஹம். இதுதான் அந்த ஸ்லோகம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, உக்ரம் அப்படின்னா கோபமானவர், வீரம்னா வீரம் கொண்டவர், மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவே, ஜ்வலந்தம் சர்வதோமுகம். சர்வதோமுகம் அப்படின்னா எல்லா திசைகளிலும் முகத்தை கொண்டவரேன் அப்படி அர்த்தம் கிடையாது. அது ஆக்சுவலி அவர் எல்லா இடங்களிலும் வியாபிச்சிருக்காரு. அதனால ஜுவலந்தம் அப்படின்னா நெருப்பு ஜுவாலை மாதிரி ஒளி பொருந்தியவரா இருக்கார் அவர். நரசிம்ஹம் அப்படிங்கிறதுக்கு நரனா மனிதன், சிம்ஹம் அப்படின்னா சிங்கம். அவர் பாதி மனித உடல் பாதி சிம்ஹ உடலா இருக்கிறதுனால அவருக்கு நரசிம்மம்னு பேர் வந்தது. பீஷணம் அப்படின்னா தீயவர்களுக்கு பயங்கரமானவரே. பத்ரம் அப்படின்னா ஆஸ்பீஷியஸ் மங்களமானவரே, பக்தர்களுக்கு எல்லா மங்களையும் கொடுக்கிறவர். மிருத்யோர் மிருத்யும் நமாம்யகம், மரணத்துக்கே மரணமானவரே. நமாம்யகம் நான் உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்லோகம் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி நிறைய கத்துக்க விருப்பம் உள்ளவங்க இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்க. புனः மிலாமः. தன்யவாதः.
ஹரி ஓம் மித்ராணி. இன்னைக்கு தேர்ஸ்டே ஏகாதசி சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் வந்து நரசிம்ஹர் அவதரிச்ச நட்சத்திரம். அதனால இன்னைக்கு நம்ம நரசிம்மரோட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்லோகம் தான் பார்க்க போறோம். இந்த ஸ்லோகத்தை பிரகலாதன் எப்படி அவங்க அப்பா நீ கும்பிடுற கடவுள் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்கும்போது தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொன்னான். அந்த மாதிரி முழு நம்பிக்கையோட நம்மளும் சொன்னோமானா நம்மள எல்லா பயங்களிலிருந்தும் எதிரிகள் தொல்லையிலிருந்தும் அந்த பகவான் ஏதோ ஒரு ரூபத்துல வந்து நம்மளை காப்பாத்துவார். அந்த ஸ்லோகத்தை இன்னைக்கு நம்ம எப்படி கரெக்டா ப்ரனௌன்ஸ் பண்றது, அப்புறம் எதையுமே அர்த்தத்தோட கத்துண்டோம் அப்படின்னா அத நம்மளுக்கு மனசுல நல்லபடியா பதியும். அதுக்காக தான் எல்லா ஸ்லோகத்தையும் அர்த்தத்தோட சொல்றது. அந்த ஸ்லோகத்தை இப்போ பார்ப்போம் நம்ம. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர்மிருத்யும் நமாம்யஹம். இதுதான் அந்த ஸ்லோகம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, உக்ரம் அப்படின்னா கோபமானவர், வீரம்னா வீரம் கொண்டவர், மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவே, ஜ்வலந்தம் சர்வதோமுகம். சர்வதோமுகம் அப்படின்னா எல்லா திசைகளிலும் முகத்தை கொண்டவர். அப்படி அர்த்தம் கிடையாது. அது ஆக்சுவலி அவர் வந்து எல்லா இடங்களிலும் வியாபிச்சிருக்காரு. அதனால வந்து ஜுவலந்தம் அப்படின்னா நெருப்பு ஜுவாலை மாதிரி ஒளி பொருந்தியவரா இருக்கார் அவர். நரசிம்ஹம் அப்படிங்கிறதுக்கு நரனா மனிதன், சிம்ஹம் அப்படின்னா சிங்கம். அவர் வந்து பாதி மனித உடல் பாதி சிம்ஹ உடலா இருக்கிறதுனால அவருக்கு நரசிம்ஹம்னு பேர் வந்தது. பீஷணம் அப்படின்னா தீயவர்களுக்கு பயங்கரமானவரே. பத்ரம் அப்படின்னா ஆஸ்பீஷியஸ் மங்களமானவரே, பக்தர்களுக்கு எல்லா மங்களையும் கொடுக்கிறவர். மிருத்யோர் நமாம்யகம், மரணத்துக்கே மரணமானவரே. நமாம்யகம் நான் உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்லோகம் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி நிறைய கத்துக்க விருப்பம் உள்ளவங்க இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்